இந்த பதிவு யாருக்கானதுன்னா முழுசும் எனக்கானது மட்டும்தான். டைம் இருந்தால் கடைசி வரலாம் கேளுங்க. எவ்வளோ நாளைக்கு தான் மற்றவங்கள பற்றியே நான் பேசிக்கிட்டு இருப்பேன்? ஏன்னா உதவின்றது நம்மளே செய்யறது கிடையாது. எல்லாருக்கும் நமக்கும் இருக்கும்ல கஷ்ட சுகம் எல்லாமே, நமக்கும் செய்யணும்ல. இப்போ மற்றவங்க செய்வேனா, நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்த உதவின்னா எதிர்பார்க்கலனாலும் அவங்களுக்கு இருக்கணும்ல. அது போல என்ன சார்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது கிடையாது. உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுத்துறாங்க, நிறைய படுத்திருக்காங்க. அம்மா வீடு கிடையாது, அம்மா வீடு இருக்கு. அங்க வந்து நம்மள வாங்க சொல்லி கூப்பிட்டு ஒரு நாள் தங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. மனசு இல்லை. ஆனா அவங்களெல்லாம் நான் அவங்க மனசாட்சிக்கு தெரியும், நான் அவங்களெல்லாம் எவ்வளவு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னுட்டு. இதுக்குதான் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், பெத்தவங்க இருக்கணும் பெத்தவங்க இருக்கணும். அந்த தலையெழுத்து எனக்கு இல்லை. என்னோட 24 வயசுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெத்தவங்க பாக்கியமே கிடையாது. ஒருத்தன் இருக்கான், கூட பிறந்தவன் தம்பி. அவன் கரெக்டா இருந்தா நான் இப்ப புலம்ப வேண்டியது இல்லை. எல்லாத்தையும் சிரிச்சுக்கினே எடுக்கணுங்க. நான் சிரிக்கிறேன்னா மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கு. என்னோட வலி தான் என் முகத்துல இருக்கிற சிரிப்பு. என்ன ஒரு சில நேரத்துல எனக்கு தோணும், அக்கா தங்கச்சி இருக்கணுங்க. கண்டிப்பா அண்ணன் தம்பியை விட அக்கா தங்கச்சி இருக்கணும். அக்கா தங்கச்சின்னா அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுப்பா. அவளும் எனக்கு கிடையாது அக்கா தங்கச்சியும். தம்பிக்கு நான் தேவை. என்னை பத்தி தம்பி ஆலோசிக்க மாட்டான். யாரை குறை சொல்ல, யாரையாவது நம்ம குறை சொன்னோம்னா தப்பா போயிடும், நம்ம செஞ்சதுக்கு பலன் இருக்காது. ஒரு கட்டத்தில் என்ன தோணுதுன்னா, நான் செஞ்சது எல்லாமே தெலுங்குல சொல்லுவாங்க, நான் ஆந்திரால இதை கத்துக்கிட்டு இருக்கேன். பூர்தில பன்னீருக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அது சாம்பல்ல ஊத்துனா என்ன ஆகும்? வேஸ்ட் தானே. சாம்பல்ல போயிட்டு பன்னீர் ஊத்துனா என்ன ஆகும்? வேஸ்ட் தானே, பலனே இல்லை. அதுதான் சொல்லுவாங்க, பூர்தல்னா சாம்பல், பூர்தலோ பன்னீர். சாம்பல்ல பன்னீரை ஊத்துன கதைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் இருக்கேன். நான் செய்யறது எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒன்னு திமிரா சொல்லுவேன், நான் யாருக்கிட்டையும் உதவின்னு இதுவரையிலும் நான் நிக்கல. இதை அடிச்சு சொல்லி திமிரா சொல்லுவேன். என் பிள்ளைங்களையும் யாருக்கிட்டையும் நிக்கல. என் மாமியார் வீட்லயே எதையும் எதிர்பார்த்ததில்லை. புருஷன், பிள்ளைங்க, குடும்பம் ஏன் இல்ல இருக்காங்க, உறவெல்லாம் இருக்காங்க. அப்பா அண்ணாந்து பாக்குற அளவுக்கு இருக்காங்க சொந்தக்காரங்க. யாருக்கிட்டையும் உதவின்னு பண்ணது எதிர்பார்த்தது இல்லை. என் புருஷன் நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு. கொஞ்சம் எது சொல்ல, எல்லாரையும் நம்பி ஏமாந்துருவாரு. நான் தெரிஞ்சே ஏமாறுவேன், அவர் தெரியாம ஏமாந்துருவாரு. நான் தெரிஞ்சே ஏமாறுவேன். எல்லாருக்கும் அதை சொல்லுவேன். ஆனா எங்களுக்குன்னு எங்க மேல அன்பா உதவி செஞ்சவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா அவங்கள பத்தி ஒரு நாளைக்கு வீடியோ போடுவேன். நான் கஷ்டத்துல இருக்கிறப்போ உதவி பண்றவங்களை மறக்கவே கூடாதுங்க. இங்க மறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம உதவி செய்யலன்னு காலம் ஃபுல்லா ஏதோ கேட்கிற உதவி எல்லாம் செஞ்சுட்டே இருந்தா நம்மள நல்லவங்கன்றாங்க. திடீர்னு உதவி செய்யலன்னு வச்சுங்க, செஞ்சதெல்லாம் வேஸ்டா போகுது. ஆனா நான் அப்படி கிடையாது. ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தா கூட விசுவாசமா இருக்கணும்னு சொல்றவனா. அது போல கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. அதுதானங்க கரெக்ட். நம்ம கஷ்டத்துல இருக்கிறவங்க உதவுறாங்க பாருங்க, அவங்கள வாழ்நாள் முழுவதும் மறக்கவே கூடாதுங்க. ஆனா இங்க நிறைய பேர் அப்படி கிடையாது. ஆனா ஒண்ணு, நம்ம நல்லது நினைச்சிட்டு போயிட்டோம்னு வச்சுங்க,
ஒசந்து போயிட்டே இருக்கும். திருப்பதி ஏழுமலையான் படி மாதிரி இருக்கணும். நம்ம உதவி செஞ்சவங்களுக்கு திரும்பி செய்யலன்னாலும் சரி, நம்ம கஷ்ட காலத்தில் உதவுனாங்களேன்ற அது எண்ணமாவது இருக்கணும். இங்க நிறைய பேருக்கு அது கிடையாது. அதனாலதான் நான் நினைக்கலாம், ஏன் இவங்க இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டாங்க. என்னை சுத்தி நடக்கிறது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை தான் நான் வீடியோவை போடுறேன். என்னை பத்தி போடுவேன். இனி என்னை பத்தி போடுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. மகாராணி மாதிரி வாழ பிரச்சனையே இல்லை. கஷ்டம்லாம் வந்து நம்ம குழந்தைங்க படிக்கிறப்போ, அவங்க வளர்றப்போ அப்பதான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து அம்மா வீட்டு உதவியும் கிடையாது சொல்லியிருக்கல, மாமியார் வீட்டு உதவியும் கிடையாது. நாங்க தான் கஷ்டப்பட்டிருக்கோம். நான் ஒரு பியூட்டிஷியனுங்க, இதுவரெல்லாம் சொல்லலை. நான் ஒரு பியூட்டிஷியன். இப்ப கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டில் செய்ய வேணாம் சொல்லிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. என்னோட கைரேகெல்லாம் தேஞ்சிருக்கும் கஷ்டப்பட்டு. என் தம்பிக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். என் தம்பியை சார்ந்தவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, பியூட்டிஷியன்னா ஒரு மாதிரின்னு. அதெல்லாம் பசங்க பெரியவங்க அனுப்ப வேண்டாம், நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. எதுவும் பண்ண வேண்டாம். வீட்லயே தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். வெளியில எல்லாம் கிடையாது, வீட்லயே தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். எந்த இடத்துல தான் நல்லவங்க இருக்காங்க இருந்தாலும் என் குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. நான் எதையுமே செய்ய மாட்டேன். எங்க வீட்டுக்காரு டிடிடி எம்ப்ளாய், திருமலா திருப்பதி தேவஸ்தானம், அதில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கார் எங்க வீட்டுக்காரு. இப்ப என் பசங்க டிகிரி முடிச்சிட்டு, 2 பேருமே நல்லா முடிச்சிட்டு, பெரிய பையன் MS IT, சின்ன பையன் MBA முடிச்சிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தோம். இன்னைக்கு நல்லா இருக்கானுங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல 2 பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்கானுங்க. ஒரு மருமக, பெரிய மருமக வெங்கடகிரி, நல்ல குடும்பம், நல்லவங்க, எங்களுக்கு தகுந்தவங்க. சின்ன மருமக வேலூர், தமிழ்நாடு. என்ன மாதிரி நானும் தமிழ்நாடு தான், வாக்கப்பட்டது ஆந்திரா. சின்ன மருமக தமிழ்நாடு. அவங்களும் நல்ல ஃபேமிலி, எங்களுக்கு தகுந்தவங்க தான். என் பிள்ளைங்களுக்கு தகுந்தவங்க 2 பேருமே. அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க. பெரிய மருமக அவங்களும் டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க. சின்ன மருமகளும் டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க. பெரிய பையனுக்கு 2 பையன், சின்ன பையனுக்கு 1 பொண்ணு. நல்ல குடும்பம், சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் எல்லாரையுமே வச்சு நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் ஃபேமிலியோட. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கடந்து இப்போ வந்து நின்று இப்படி பேசுறதுக்கு இதுக்குள்ள எவ்வளவு வலிங்க இருக்கும், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம் இல்ல, எவ்வளவு பேர் வாயில நின்று இருப்போம். நம்ம நல்லா இருக்கோம்னாலும் பொறுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறதுனாலும் தாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ண போறாங்களோ. +2 வரல என் பசங்களை திருப்பதியில படிக்க வச்சுட்டு டிகிரி பண்ண சென்னைக்கு கூட்டு வந்தோம். சென்னைக்கு கூட்டு போறா, பசங்க எப்படி ஆயிடுவாங்களோ சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானே என் புருஷன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு இதான் சொல்றேன், ராஜா ராணி மாதிரி கர்வமா இருக்கும். அன்னைக்கு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். மனசு கஷ்டம்ன்றது வரும் தான், வராம இருக்காது. பர்சனலா என் மருமகனுக்கு எனக்கு என்ன சண்டை கூட வரவே வராது. ஏன்னா எனக்கு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், நானும் அவங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். நல்லா சந்தோஷமா இருப்போம். பிரச்சனைங்க எங்க தான் வராது. தப்பு செஞ்சா திட்டுவோம், அவங்க கோச்சிப்பாங்க, நம்ம கொஞ்சுவோம். பெத்த பொண்ணுங்களை கொஞ்சம்லாம் ஏன் மருமகளுக்கு கொஞ்சம் கூடாதா? அது போல அவ்வளவுதான். வெளியில ஷாப்பிங் போயிடுவோம், மருமகளும் நானும் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் போயிட்டு இருக்கான். இதுக்கு ஒரே ஒரு காரணம், எண்ணங்கள். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம எண்ணங்கள் சரியில்லை, சுத்தமா விசுவாசம் இல்லைன்னா, எதை சொல்லக்கூடாது, அதிகமா பேச விரும்பல. யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம இப்படி வாழ்ந்ததே கிடையாது இதுவரைக்கும். இப்படியே செத்து போகணும்னு நினைக்கிறேன். இப்படிதான் வாழ்ந்திருக்கேன், இப்படி வாழல. ஒரு சிலர்
கண்டிப்பா உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கைமா திருப்பி செஞ்சிருவோம், அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நமக்கு உதவி செஞ்சவங்கள மறக்க கூடாது இல்ல. அவங்களையும் நான் ஒரு வீடியோல போடுவேன் கண்டிப்பா. ஏன்னா மற்றவங்கள நான் சொல்றேன்னா நானும் இருக்கணும்ல. முதல்ல வாழ்நாள் முழுவதும் அவங்கள மறக்கவே முடியாது. எங்க குடும்பத்துக்கு சம்பந்தமானவங்க யாரா, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் விசுவாசம் வச்சுக்கணும். நம்ம அந்த நேரத்துல உதவி, ஏதோ ஒரு உதவிங்க. நமக்கு ஒரு காலேஜ், இதுதான் இங்க காலேஜ் இருக்கு, இங்க படிக்க, எல்லாம் உதவிதான். வாய் பேச்சு கூட ஒரு உதவிதான் என்ன பொறுத்து வரலாம். அது போல யாராவது ஒண்ணு உங்களுக்கு நல்லது செஞ்சாங்களான்னா மறக்காதீங்க. கடவுள் அப்பதான் நம்மளை தூக்கி விடுவாரு. நிறைய இருக்குங்க. இனி என்னை பத்தி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், ஃபேமிலி பத்தி. சந்தோஷமா இருக்கேங்க. மொத்தத்துல என்னை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். கடவுளை கும்பிட்டா கூட நான் பேச்சுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே கும்பிட மாட்டேன். புருஷன் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பேருக்கு சொல்லி கும்பிடுவேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, என்னை சுத்தி, நான் தெலுங்குல தான் சொன்னேன், நான் சுட்டு சத்ருவுல் வத்து மித்ருவுலே உண்டாலன்னு சொல்லுவேன். அப்படின்னா என்னை சுத்தி எல்லாம் நண்பர்களாவே இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். எப்படி தமிழே மறந்து வச்சு பாருங்க. சத்ருன விரோதிங்க இருக்கக்கூடாது, என்னை சுத்தி எல்லாம் நண்பர்களாக இருக்கணும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுவேன். அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுவேன். என் விரோதிங்களுக்கு கூட சரி நல்ல புத்தியை கொடுங்கன்னு சொல்லி வேண்டுவேன். அவ்வளவுதானங்க. என்னங்க எடுத்துட்டு போக போறோம். இதுல யாரு ஃபுல்லா வீடியோ பாப்பீங்கன்னு தெரியாது, இருந்தாலும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருந்திருந்தா தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. இனி என்னோட வீடியோ போடுவேன். எல்லாரும் வாழ்க்கையில நடக்கிறது தாங்க. நான் கருத்தா பேசுறது கூட எங்கேயாவது படிச்சிருப்பேன், அது பிடிச்சிருப்பேன், அதை கருத்தா சொல்லுவேன். இல்லைன்னா யாரையாவது பார்த்து இப்போ இப்படி இருக்காங்களா அதை சொல்லுவேன். ஒரு சிலர் இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவாங்க, அம்மா இது மாதிரி மருமகளை பத்தி பேசுங்க, மாமியாரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பேசுவேன். அவ்வளவுதான். நான் ஒன்றும் ஒரு தத்துவ மேதை கிடையாது. இதெல்லாம் தத்துவம் பேசி எல்லாம் பதிவிடுறதுக்கு, கருத்து சொல்றதுக்கு முதல்ல நிறைய இருக்கு சொல்றதுக்கு. கண்டிப்பா இனிமேல் தொடர்ந்து என்னோட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் சொல்றது சரிதானே.